Don't say me. You Indian or Pakistan? Tamil Nadu. I ask you Indian or Pakistan? Tamil Nadu. Indian or Pakistan? Tamil Nadu. India and Pakistan plus Tamil Nadu. Tamil Nadu where is? Tamil Nadu. Pakistan or Indian? Tamil Nadu. Where? Tamil Nadu. Tamil Nadu. Pakistan India. I am Indian. I am also Indian. Yeah, Hindi plus. Where is Tamil Nadu? Tell me. Wait. What? Where is your Tamil Nadu? I mean Tamil Nadu in Coimbatore. Where is your Tamil Nadu? You go, I will take care. Where is your Tamil Nadu? Where is your Tamil Nadu? Tell me. Hey, bro, wait. Where is your Tamil Nadu? Tell me. Tamil Nadu in Coimbatore. Where? Why are you speaking like this? Your Tamil Nadu where? Tamil Nadu. Coimbatore. No. Coimbatore where? வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே கோவம் வருமா வராதா? அதே மாதிரி தான் எங்களுக்கு கோவம் வந்துச்சு. கோவாவில் வந்து ஒரு கெஸ்ட்டாக நம்ம ஒரு இதுக்குள்ள வரோன்னா ஹிந்தி தான் பேசணுங்கிறாங்க. அது எப்படி பேச முடியும்? இதை கேட்டால் அடிக்க வருவாங்க. அப்படி அடித்து சண்டையில் தான் எனக்கு இப்படி ஆடினது. கை இங்கே பாருங்க, இப்போ தான் அந்த வீக்கமே சரியாயிருக்கு. இங்கே முதுகில் எல்லா இடத்துல அடி விழுந்துருக்கு. தெரிஞ்சு கோவா போலீஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே போய் நாங்கள் வீடியோ எங்களோட இது எல்லாமே சொல்லிட்டோம். அப்போ அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையாக கோவா போலீஸ் இல்லைன்னா இப்போ நாங்கள் எத்தனை பேருக்கு எதாவது இருக்கும் கையோட எனக்கு நான் கண்ணால் பார்த்தது நீ போலீஸ் மட்டும் உள்ள வேணா வெளியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 அந்த ஹிந்திக்காரங்க இருக்காங்க. நாங்கள் ரெண்டே தமிழ் பசங்க, நானும் கவி மட்டும்தான் இருக்கோம். ரெண்டு பேர் தான் இருக்கோம். கட்டை எடுத்துட்டு வராங்க, ஸ்டூல் சுத்திலே இரும்பு ராடு எடுத்து அடிக்கிறாங்க, கதவை உடைச்சிட்டாங்க. ஒரு தடுத்துக்கு இருக்கோம், கதவை உடைக்கிறாங்க. 60 பேர் 2 பேர் எப்படி சமாளிக்க முடியும்? ஆனால் லாஸ்ட் வரை கை வைக்கல. இன்னொருத்த அந்த பேக்கேஜ் வந்தார், யாரையும் பெருசாக கை வைக்கல. டக்குன்னு போலீஸ் வந்தாங்க. அன்னைக்கு நிலைமை போலீஸ் மட்டும் அங்கே இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஏதாச்சும் ஒரு 2 சைடில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்காங்க. கண்டிப்பாக ஆமாம், 2 சைட்லேருந்து ஏதோ நடந்தது. ஒன்று நாங்கள் யாரோ ஒருத்தங்களாம் போயிருப்பாங்க, இல்லை அவங்க அப்படி போயிருப்பாங்க. இல்லை 60 பேர் அந்த அடிச்சு யாரோ ஒருத்தர் அடித்து 60 பேர் ஒரு அடி கொடுத்தாலும் யாரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? அது கலவரமாக மாறி போயிரு. கலவரத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காது, என்ன பண்ணுவீங்க? அதனால் நாங்கள் கோவா வரோம்னா இங்கே நாங்கள் சேஃபாக இருப்போம்னு மட்டும் நம்பித்தான் வரோம். ஆனால் இப்போ என்ன எங்களுக்கு பெருசாக வந்து சேஃபாக இருக்க மாதிரி தெரியல. 5 நாள் ஆச்சு இங்கே நடந்து போனால் திட்டுறாங்க. அவன் திட்டுறாங்கன்னு பச்சையாக தெரியுது. அவன் வந்து எங்களுக்கு ஓத்தா ஏதோ மத சூத் அப்படின்னா எங்களுக்கு தெரியுது. அவன் திட்டுறான்னு எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு இந்த அளவுதே ஹிந்தி தெரியும், எங்களுக்கு ஹிந்தி பெருசாக தெரியாது. மேபி நாங்கள் கற்றுக்க கூட ட்ரை பண்ணுறோம், ஒரு வேளை எங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா. ஆனால் எங்கள்கிட்ட பார்த்தா இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. எங்களால் பேசி நீங்கள் கோவா வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஹோட்டலில் மட்டும் நீங்கள் ஸ்டே பண்ணிடாதீங்க. இது ஏதாவது ஜெயில் மாதிரி தான் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி அங்கே நடக்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை வந்து எப்படி கொண்டாட முடியும்? ரூமில் தான் பண்ணோம். நாங்கள் வெளியே வந்து பண்ணோம். ரூமில் சத்தம் போட்டு பண்ணது. இது வந்து அவன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் வான் பண்ணாங்க. செகண்ட் டைம் என்ன நாங்கள் உள்ளே போயிட்டுனாங்க. ஆனால் வந்து எங்களை வந்து இந்த மதர் சூத் அப்படிலாம் திட்டோம்னா கையில் குச்சி வச்சு ஏதாவது இந்த ஜெயிலர் இப்போ ஏதாவது படம் பார்த்துருப்பாங்க. ஆமாம், எனக்கு அப்படி தான் நான் ஃபீல் ஆச்சு. ஜெயிலர் படம் பார்த்து ரஜினிகாந்த் வருவார்ல, இங்கே நான் தான் கெத்து, அந்த மாதிரி தான் தோணை அப்படித்தான் இருந்துச்சு. மதர் சூத் போ அப்படின்னா திருப்பி கோத்தா புண்டை உள்ளே போக முடியாதான்னு சொல்ல முடியும் எங்களால். ஏன்னா அப்படித்தான் வாழ்ந்துருக்கோம். அதுக்கும் அவங்களோட கெட்ட வார்த்தை கூட நாங்கள் பேசலாம். அவன் கெட்ட வார்த்தை பேசினாங்க, எங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா சொன்னால் அவன் தமிழில் பேசினவன் தமிழ் எங்கே தமிழ்நாடு நெய்ங்கிற தமிழ்நாடு நெய்னா தமிழ்நாடு தூக்கி போட்டுருவானுமே. என்ன பண்ணுறது? நெய்னா இல்லை, அப்போ தமிழ்நாடு இல்லையா? இல்லை, கோவாவுக்கு எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க. மேபி யாருமே வரல அப்படின்னா கோவாவோட டூரிசம் எப்படி இருக்குன்றத நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கங்க. இதில் ஃபுல்லாக கோவா கவர்மெண்ட் இதை வந்து இந்த ரெசார்ட்டை வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுத்துங்க. ஏன்னா இவங்கள மாதிரி இருக்க ஒரு சில பேர் இருக்கிறதுனால தான் உங்களுக்கும் கெட்ட பேர் வருது. மேபி நான் ட்ரான்ஸ்லேட் வேணாம் போட்டு நாங்கள் உண்மையாகவே ஃபஸ்ட் வந்து என்ன கோவாவே இப்படி இருக்குது, இவங்க பண்ணுறது அந்த கோவாவை தான் நாங்கள் சொல்லுவோம். இப்படி பண்ணுறது மூலிமா என்ன எதுக்கு தேவையில்லாமல் வந்தோம், இவ்வளோ செலவு பண்ணி இப்போ இங்கே வந்துட்டு அடி வாங்குறதுக்கு இவன்ட்டு போய் கேஸ் வாங்கி உட்காரக்க நாங்கள் வந்தோம். இப்போ கோயம்புத்தூர்லையும் சரி திருப்பூர்லையும் சரி எத்தனையோ அந்த நாட்டிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக போய் யாரையும் போய் வம்பளுக்குதோ வைக்கிறதோ இல்லாமல் நாங்கள் போய் பெருசாக யாரும் பண்ணதில்லை. இங்கே அங்கே இருக்க எல்லாருமே இப்போ ஐ லவ் கோவை போயாச்சா மோஸ்ட்லி அவங்க தான் இருக்காங்க. அப்போ நாங்கள் போய் ஐ லவ் கோவிலுக்கு இருக்க எல்லாத்தையும் நாங்கள் போய் வம்பளுக்கு இருக்க முடியும்? இவங்களை நம்பி தான் உள்ளே வரோம். நாங்கள் போய் அவங்ககிட்ட போய் கேட்கல. ஏன்னா அவங்க வந்து இந்தியன், நீங்கள் நார்த்தில் இருந்தாலும் இந்தியன் தான், சவுத்தில் இருந்தால் இந்தியன் தான். உனக்கு வந்து ஹிந்தி தெரியல அப்படின்னா நீ வந்து இந்தியனே இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் இங்கே இதே இல்லை. நேஷனல் லாங்குவேஜ்னா ஹிந்தின்னு சொல்லி இவங்க ஃபுல்லாக நம்பியிருக்காங்க. போல நேஷனல் லாங்குவேஜ்னால் எந்த லாங்குவேஜ் இல்லைன்றது மிக தெரியாமல் இருக்குது. இன்னொன்றுனா அங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஹிந்தி பேசுகிறவங்க வந்து நாங்கள் வந்து இப்போ கேட்டதில்லை. நீ ஏன் ஹிந்தி பேசுன்னு அவங்க கேட்டதில்லை. ஏன்னா அது அவங்களோட லாங்குவேஜ் அவங்க பேசுகிறாங்க. எங்களோட லாங்குவேஜ் தமிழ். முடிஞ்சளவுனா எங்களுக்கு லாங்குவேஜை கற்றுக்கிறது ஒன்றும் எங்களுக்கு பெருசு இல்லை. எங்களுக்கு ஓகே தான், கற்றுக்கிறதுக்கு ஓகே தான். ஆனால் இதை வச்சு நீங்கள் டாமினேட் மைண்ட்லாம் பண்ணக்கூடாது.
ஒன்றா பேச முடியல. இந்த ரெசார்ட்டை நம்பி நாங்கள் வரோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட திங்ஸை ஹோட்டலில் வச்சுட்டு போகணும். இந்த ஹோட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த திங்ஸை வந்து நாங்கள் தான் கேரி பண்ணி கொண்டு போகணுமாம்மா. இன்னொன்று என்னென்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களும். அப்போ நாங்கள் டூரிஸ்ட்டாக வந்து அந்த பேக்கை ஃபுல்லாக போட்டுக்கிட்டே போகிறதுக்கு இந்த ரூமை நாங்கள் எதுக்கு எடுக்கணும்? அப்போது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வந்தோம்னா நாங்கள் பாட்டு பேக் போட்டுக்கிட்டு அளந்துக்கலாமே. நாங்கள் பிளாட்ஃபார்மில் தூங்குறதுக்காக வந்தோங்க. காசு கட்டிட்டு தான் வர்றாங்க. 3 நாளாக ரூம் க்ளீன் பண்ணலை. அந்த சண்டைக்கு அப்புறம் 3 நாள் ரூம் க்ளீன் பண்ணலை. கேட்டாங்கன்னா நீங்கள் கீ கொடுத்துட்டு போகல, ஒன்று கொடுத்துட்டு போகல அப்படின்னா நான் அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான் இருக்கேன். நான் ஒரு நாள் நான் வெளியவே போகல, நான் மட்டும் அங்கே தான் இருக்கேன். நான் ஒரு பையன் வந்து மேலே எட்டி பார்க்கல. ஹாட் வாட்டர் கட் பண்ணி விட்டாங்க. எதுக்கு இந்த வேலை? நீ தப்பு பண்ண அடித்தாங்க, மறுபடியும் மாற்றி அடிச்சிங்க. போலீஸே என்னன்னா உங்களை பாவம் சொல்லிட்டு விட்டீங்க. பாவம் சொல்லி மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வாபஸ் பண்ணோம். பாவம் அவனுக்கான லைஃப் இருக்குது. நாங்களும் என்னென்னா இங்கே வந்து சண்டை போடலாம் வரல. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருக்காங்க. எல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு போகிறப்ப அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. டிவியை அவங்க தான் உடச்சிருக்காங்க. இப்படி பண்ணுவாங்க தெரிஞ்சு நான் வந்து ரூமு ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சிட்டேன். நான் 9:48 எடுத்துருக்கேன். டிவி உடஞ்சிருக்கா இங்கே பாரு. இப்போ டிவி உடஞ்சிருச்சுன்னா இப்போ யார் நாங்கள் வரப்போ குத்தி விட்டு வந்தோம். அப்போ பாரு இப்போ எப்படி டிவி எப்படி உடஞ்சி அவனை காட்டுங்க. 9:48 உடையாத டிவி. நான் பைத்தியம் தான். நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வந்தேன். நான் பைத்தியம் இவங்க இப்படி பண்ணுவாங்க தெரிஞ்சு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்னன்னா இவங்களே கரெக்டாக 9:48 நான் வேணா டைமோட சொல்கிறேன். நான் 9:48 9:58 சம்திங் இருக்கும். 48 9:48 நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். எனக்கான ப்ரூஃப் இருக்குது. நாங்கள் வந்து 10 மணிக்கு செக் அவுட் பண்ணுறோம். நாங்கள் வந்து செக் அவுட் பண்ணுறப்ப ஒரே ஒரு பையன் மட்டும் தான் போகிறேன். அந்த பையனை வீடியோ காட்டுறேன். நான் அந்த பையன் மட்டும் தான் உள்ளே வரேன். அந்த பையன் உள்ளே போயிட்டு அவன் தான் உடச்சிருக்கேன்றது நல்லாவே தெரியுது. மேபி சாவியை வச்சு குத்திட்டு எல்லாம் ஊற்றிருப்பாங்க. இவங்க என்னன்னா இது வந்து வேற ரூம் அப்படின்றாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும். அந்த கீழே பாருங்க ஒரு கிங்ஃபிஷர் டின் பீர் ஒன்று இருக்கும். அதை நான் தான் குடிச்சிருந்தேன். நைட்டே குடிச்சேன். ஒரு கிங்ஃபிஷர் டின் பீர் ஒன்று இருக்கும். சின்ன பாக்கெட் இருக்கும். டிஃப்ரெண்ட் கண்டே பிடிக்கும். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த டிவி உடஞ்சது. இப்போ இங்கே வந்து கேட்டால் அந்த டிவி வந்து 32 இன்ச்சு மிஞ்சி போனால் ஒரு 5000 1500 வரும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 கொடுத்தா தான் கிளம்பணும் அப்படின்றாங்க. இப்போது இந்த இஷ்யூ என்னன்னா எங்கள் மேலே நியாயம் இருக்குன்னு சொல்லி கம்பெனிலேருந்து அதாவது நாங்கள் பேக்கேஜ் வந்தோம். ப்ரோ என்னது டிக்யூர் ட்ரிப் அந்த பேக்கேஜ் மூலியமாக வந்தோம். இந்த 10,000 அவங்க ஏற்றுக்கிறேன்ட்டாங்க. தயவு செஞ்சு அவங்களும் நீங்களே ஏற்றுக்காங்க. அவங்க உடச்சது நீங்கள் எதுக்கு போய் ஏற்றுக்கிறீங்க? நீங்கள் ஏற்றுக்கிறாங்க எதையும். இன்னொன்னா எங்கள் மேலே எதுக்கு ப்ளேம் பண்ணணும்? நீங்கள் தப்பு பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேசுனது தப்பாங்க. நீ வந்து இந்தியனா பாகிஸ்தானியா ஃபஸ்ட் கேட்டது தப்பு. நான் நிற்கிறது இந்தியாவுக்குள்ளே நிற்கிறேன். நான் இந்தியாவிலேருந்து சாப்பிட்றேன், இந்தியாவிலேருந்து தூங்குறேன், எல்லாமே இங்கே தான் பண்ணுறேன். நான் நீ பாகிஸ்தான் சொன்னது ஃபஸ்ட் தப்பு. தமிழ் பேசுகிறவனுக்கு ஃபுல்லாக இங்கே மரியாதை இல்லை அப்படின்னா டூரிஸ்ட் வந்து இங்கே டூரிஸ்ட் வந்து இல்லை சவுத் இந்தியாவிலேருந்து மோஸ்ட்லி வர்றது இங்கே கோவா தான் வருவாங்க. கோவா வர்றதுன்ற பெரிய பெரிய கனவோடு இருக்கவங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா இங்கே வந்து தமிழ் பேசுகிறவன் உன்னை மதிக்க மாட்டான் அப்படின்னா அவங்க எவனுமே கோவா வர மாட்டான். கோவா மட்டும் இங்கே வரல. கோவா வந்து முக்கியமாக வந்து ரன் ஆகிறதே பார்த்தா டூரிசம் தான். இப்போ டூரிஸ்ட் வந்து இங்கே வரலன்னு வைங்கமே கோவானால ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு இங்கே வந்து கோவாவில் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா போலீஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. நியாயமாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் காட்டுறோம். அடுத்து அப்படியே சீரியஸாக போட்டு கொடுத்தாங்க. மொபைல் மிஸ் பண்ணதுக்கான இது டக்குனு சிவியராக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கோவா போலீஸ் வந்து அப்படி சொல்லுது. இன்றைக்கி மேபி கோவா போலீஸ் இல்லைன்னா எங்களை போட்டு அந்த 60 பேர் அடிச்சிருப்பாங்க. ஒரு ஆள் 2 பேர் வரல. வெளியே நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்கள் எல்லாருமே உள்ளே இருக்கீங்க. வெளியே நிற்கிற ஒவ்வொரு செகண்ட் பயமாக தான் இருந்துச்சு. சீரியஸாக பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 60 பேர் வராங்க. எப்படி போய் தடுக்க முடியும்? உள்ளே போகாத சவுண்டே விட முடியும். போகாத கதை உடைக்கிறாங்க. மேலே தவிராங்க. உள்ளே போய் எவனா ஒருத்தவனுக்கு எத்தனை கட்டை வச்சுருந்தாங்க, எத்தனை கட்டை கம்பி சுத்தியல் எல்லாம் எடுத்து வராங்க. ஒரு அடி அடிச்சிருந்தா கூட உள்ள அந்த ரூம் எத்தனை 6 பேர் இருந்தீங்களா? 6 பேர் உள்ளே இருக்காங்க. 6 பேருக்கு ஏதாவது நியாயம் இருந்தால் யார் பொறுப்பு? இந்த ரெசார்ட் பொறுப்பே இருக்குமா? இந்த ரெசார்ட்டுக்கு தயவு செஞ்சு எவனும் வராங்க. இந்த ரெசார்ட்டு என்ன ரெசார்ட்டு எல்லாமே போகிறேன். தயவு செஞ்சு வராங்க. இங்கே வந்து பார்த்தா தமிழில் இருக்க நிறைய பேர் இருக்காங்க. பேக்கேஜ் பண்ணி தரது வைக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் ஆளு இங்கே நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க. இப்போ கூட என்னென்னா இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கேங்கே வந்திருக்கு. இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இப்போ அடுத்த கேங் இவங்க. அப்போ என்னென்னா இவங்களுக்கு என்னென்னா நம்ம டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அவங்க ஊருக்குள்ளே இருக்கோம். தயவு செஞ்சு கோவா வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சீப்பான ஃப்ராடு பசங்க ரூமுக்குலாம் தயவு செஞ்சு நீங்கள் புக் பண்ணி வராதிங்க. நீங்கள் தயவு செய்து சிராகோன்னு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதுக்கு தயவு செய்து வந்தாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பேக்கேஜ் புக் பண்ணுறீங்கன்னா தமிழனுக்கு இங்கே சேஃப்டி இருக்கா? வரலாமா? எங்களை அசிங்கமாக பேச மாட்டாங்களா? நாய் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டால? கண்டதை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டால? அப்படின்னு கேட்டுவாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் வரோம். அப்படி நீங்கள் வரலீங்கன்னா நீங்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இல்லைன்னா ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டு அங்கே என்ன நடந்தோ நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரோம், எங்களுக்கு எது நடந்தால் நீங்கள் தான்
அப்படின்னு சொல்லி ஒரு ஏதாச்சும் ஒரு லெட்டர் போட்டு அவங்க சைனுக்கு ஈனை போட்டு எதாவது பண்ணி ஒரு வாங்கி வச்சுக்கோங்க. சேஃபுக்கானது. ஆமாம், சேஃபு எனக்கு தெரிஞ்சு சேஃப் இருக்காது, உண்மையாக சேஃப் இருக்காது. அது நம்ம தமிழ் தெரிஞ்ச ஒரு 2 பேர் காட்டி அந்த நம்ம கைடு கோஆர்டினேட்டர் வந்து தமிழ் தெரிஞ்ச 2 பேர் காட்டி நாங்கள் தப்பிச்சிட்டோம். அவங்களுக்கு ஹிந்தி தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிருப்போம். நாங்கள் எங்களுக்கு சேஃபே இல்லை, பயந்துகிட்டே தான் இருந்தோம். எதுக்குன்னா இப்போ வந்து பொய் சொன்ன ஒருத்திங்க இப்போ பொண்ணுங்களை வச்சது லேடி ஒருத்தருந்தாங்க, அவங்க வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி எங்களை ட்ரீட் பண்ண பார்த்தாங்க. நான் இந்த மாதிரி பண்ணங்காட்டி நான் கோஆர்டினேட்டர் கூப்பிட்டு சொல்லிட்டேன். அவங்க சரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து வைங்க, அவங்க பண்ணுறது தப்பாக இருந்தால் அவங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. உடன் செலவு இப்போ நான் ரொம்ப பர்சனலாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா நிறையா வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுமா வேணாமா எடுத்து வச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி அன்னைக்கும் காப்பாற்றின வீடியோ தான், இன்றைக்கும் காப்பாற்றின வீடியோ மட்டும்தான். அது நான் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக எடுக்கலான்னு நினச்சது நான். ஆனால் அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்திருக்கு. இருந்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து ஒரு டூரிஸ்ட்டாக உங்களை நம்பி மட்டும்தான் வரோம். நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட உள்ளே இருக்க பொருளுக்கும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணணும். இப்போ நாங்கள் வந்திருக்கோம், ட்ரிப்புக்கு வந்திருக்கோம், என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். நாங்கள் போய் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் பண்ண அவசியமே இல்லை. ஏதாவது பேசி விட்டுரு. அசிங்கமாக பேசணும்னு தோணுது. இந்த இல்லை அசிங்கமாக பேசு இல்லை, உள்ள இருக்க லேடி அப்படிதான் எங்களை பேசினாங்க. ஹிந்தியில் கெட்ட வார்த்தை வந்து கொஞ்சம் கெட்ட வார்த்தை சும்மா முடியும்னா இது சுற்றி வச்சுட்டு எங்களுக்கு ரொம்ப பச்சையாக பேசினாங்க. நாங்கள் அப்போ அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, நம்ம வந்து கேட்டு அதோட சண்டையை போட்டு பொண்ணு சொல்கிறதா நம்புவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ கூட நாங்கள் கம்முன்னு போயிட்டோம். அவங்க பேசுகிற கெட்ட வார்த்தை என்னன்னு எங்களுக்கு புரியுது. அவங்க அசால்ட்டாக இப்போ வந்து அதாவது ஹிந்தியில் பேசலாம், எவ்வளோ வேணாலும் கெட்ட வார்த்தை யார் நம்மளை வந்து பேசிக்கலாம். ஆனால் தமிழில் வந்து நம்மளை பேசக்கூடாது. இன்னொன்று என்னென்னா இங்கே அந்த ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறோம். அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். இங்கே வந்து என்ன, இந்தியாவில் ஹிந்தி தெரியல அப்படின்னா நீ வந்து இந்தியன் இல்லை, நீ வந்து பாகிஸ்தானி ஒரு அப்போ அவன் மேலே கோவம் வருமா வராதான்? தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், கேட்குறியான் எங்கேருந்து வந்திருக்கேன்னு கேட்குறியான். கோயம்புத்தூர்னு சொல்கிறோம். கோயம்புத்தூர் வந்து இந்தியாவில் இருக்கா இல்லை பாகிஸ்தானுக்குன்னு கேட்டானா அவனுக்கு பேச வரும். இந்த ஒரு படிப்பறிவு நாலேஜ் கூட இல்லைன்னா அவன் எதுக்கு ஃபஸ்ட் ஒர்க் பண்ணணும்? இந்தியாவில் தான் அவனும் இருக்கான், நானும் இந்தியாவில் தான் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன், கோயம்புத்தூர் தான் இருக்கேன் நான். ஆனால் என்ன ஒன்று எங்களுக்கு இப்போ ஃபோன் வேணும். நான் இத்தனை நாள் ஆனால் ஃபோன் வேணான்ற மாதிரி நின்று நான் இப்படி உடைக்கிறவங்க கம்பல்சரி ஃபோனை தூக்குவாங்க. ஏன்னா அன்னைக்கு நாங்கள் இங்கே யாருமே இல்லை, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் நாங்கள் யாருமே இல்லைன்னா அவங்கள்ட்ட ஒரு கீ இருக்கலாம், ஈஸியாக உள்ள இருக்கு. இல்லை 4 எடுத்து வச்சுருக்கேன். அன்னைக்கு 4 பேர் நான் தான் இருக்கேன். நானும் அதில் ஒரு ஆள் வெளியே தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுங்களா, பிரச்சனைனால பசங்க ஸ்டேஷன் இருக்காங்கன்னா வெளியே தான் இருக்கும். அப்போது அந்த கேப்பில் போய் யார் போய் எடுத்தா? கம்ப்ளைண்ட் காப்பி இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்னொரு கம்ப்ளைண்ட் போட ரெடி தான். தமிழ் தானே ப்ரோ? ஹலோ ப்ரோ, தமிழா? இங்கே போய்கிட்டா ஸ்டே பண்ணாங்க ப்ரோ. செக் அவுட் பண்ணி போயிருங்க, அதுதான் நல்லது. செக் அவுட் பண்ணி போய் டிவியை அவங்களே உடச்சி விட்டு எங்கள் மேலே தூக்கி போடுறாங்க. என்னது எவனும் இங்கே இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர் பாகிஸ்தான். எதுக்கு நான் சொல்கிறேன், இல்லை ஒன்று கோயம்புத்தூர் பாகிஸ்தான் நான் சொல்கிறேன். அப்படி சொல்லி சண்டை ஓட்டாங்க. நான் அவர் வந்து சண்டை ஓட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரை போய் பெரிய விஷயம். ஏதோ ஒரு அவர் உண்மையாக சொல்லி இன்னசென்ட்டாக ரொம்ப பற்றி ஒரு மாதிரி இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் நாள் நானே சண்டை வாங்கினேன், இன்னைக்கெல்லாம் வர முடியாது. அவன் உடச்சு போட்டு நம்ம பாவம் பார்த்து எனக்கு கேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் இங்க வந்து பார்த்தா போனையும் காணோம். இது ரொம்ப வாங்காம இருந்திருக்கலாம். போன்ல எங்க இருக்கு கேஸ் வாபஸ்? ஏதோ உள்ள லக்கேஜ் தான் இருக்கு. அவங்களே ஆட்டை போட்டுவாங்க. அவங்களே ஆட்டை போட்டு எங்களுக்கு தெரியாது போனை தூக்கிட்டு ஐபோன் தூக்கிட்டாங்க. ஐபோன் டிமாண்ட் தான். ஐயோ லைஃப் அவருக்கும் போயிருமே. இதுதானே எங்களுக்கு நடந்திருக்கு. மேபி உங்களுக்கு நடந்திருக்கலாம், என்னமா பாருங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல ப்ரோ, எங்கள் நடந்திருக்கு. என்னன்னா இல்ல நான் உங்களை வந்து பைக்காயும் சொல்லப்பா, எங்களுக்கு நடந்திருக்குப்பா, உங்களுக்கு வேணா சொல்லி அவ்வளவுதான். அதை வந்து நீங்க பாத்துக்கணும். இல்ல ப்ரோ, ஆல்ரெடி ஸ்டேஷன் வரை போயிட்டு வந்துட்டாங்க. அடிச்சு சண்டை ஓட்டு ஸ்டேஷன் வரை போயிட்டு வந்துட்டாங்க. செகண்ட் நாளே அதுக்கப்புறம் போலீஸ் சப்போர்ட் அன்னைக்கு நடந்தது ப்ரோ. நல்லா பாருங்க, ரொம்ப இங்க பாருங்க, எல்லாமே ஃபுல் ரெக்கார்டு ப்ரோ. 50 இன்ஃப்ளூயன்சர் சேர்ந்து கோயம்புத்தூர் என்ன பாகிஸ்தான்ல இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டோம்னா இவங்க வந்து முடிஞ்சு உள்ள போட்டாரு. அப்புறமா வந்து ஆனா தப்பு அவங்க மேல தானே. இப்ப வந்து என்னன்னா காலையில பாக்குறோம், எல்லாம் செக் பண்ணி பாக்குறோம், டிவி எல்லாமே பாக்குறோம், நல்லா தான் இருக்கு.
உள்ள செக் அவுட் பண்ணுறப்ப போய் இவன் உடச்சி விட்டு அந்த காசு என்னென்ன பேசுது வந்து எங்களை வந்து கேவலமாக பார்க்குது. எப்படின்னா ப்ரோ அதனால தான் இப்போ வந்து அப்போ எங்களை வந்து கேவலமாக பேசணுன்றது எங்களோட ஐடியாவா? அப்போ அப்படி தானே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன காண்டு அங்கே எங்களை அடிச்சிட்டாங்க, அதனால இவங்களை விட்டுக்கூடாது, சும்மா விட்டுக்கூடாது, அந்த மைண்ட் செட்லாம் இருக்காங்க. ஏன் இருக்கணும்? இவங்களுக்கு பொழப்பு தானே இது. நல்லா சொல்கிறேன் நான். உள்ள இருக்க காசு சிங்கவர் இது இந்த சைடு எவனு வந்துடுறாங்க. எங்கள் பசங்க யாரும் இங்கிட்டு வர மாட்டாங்க எடுத்து. நான் உங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் சைடு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்னன்னா இப்போ நானே அன்றைக்கி சண்டை ஓடாங்கன்னா வேணாண்டா அப்படின்னு நினச்சவன் ஃபோன் சொல்லிட்டு 3 மணிக்கு கற்றுவோம். நாங்கள் இங்கே வந்துட்டு காலையில் 4:30 வரோம். நாங்கள் இது யாருமே இல்லை. அப்போ இவங்களுக்கு தேவை என்னன்னா நம்ம மேலே தூக்கி பழைய தூக்கி போடணும், ஏதாவது ஒரு கேஸ் இன்னொன்று ஃபோன் வைக்கணும். ஒரு மாரி முடியாது, ஃபுல்லாக எவிடன்ஸுங்க. சும்மா வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், அங்கே போய் கண்டென்ட்டை போட்டு போயிடுவாங்க. 3 நாளாக ரூம் க்ளீன் பண்ணுங்க. நீங்கள் தமிழ் தானே ப்ரோ? நீங்கள் கோயம்புத்தூர் தானே? கோயம்புத்தூர் வந்து பாகிஸ்தானில் இருக்குதுன்னா உங்களுக்கு கடுப்பாகமாக இருக்காது. நீ வந்து இந்தியன் அப்போ உனக்கு ஹிந்தி தெரியல அப்படின்னா நீ வந்து இந்தியன் இல்லை, நீ பாகிஸ்தானி அப்படின்னா ஏற்றுக்கிட்டீங்களா? பொழப்பாங்களா பொழக்க மாட்டாங்களா? அப்படித்தான் போட்டு பொழந்து விட்டாங்க. அது எவனுக்காக தான் வரும். எல்லா பேரும் அது இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் அடிக்கடி கையோங்க அவர் அடிச்சது அடிக்கடி கையோனுக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை மதர் சூத்துண்டாங்க. நீ தான் இறங்கி இப்போ லாஸ்ட் வரை நான் பொறுமையாக இருந்தவன். மதர் சூத்துண்டா இவனுக்கு கீழே இறங்கி போய் எப்படி போட்ட பண்ணிட்டு இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் என்ன பேர் சேர்ந்துட்டு ஒரே டைம் அடிச்சு விட்டாரு. அப்புறமா தான் இல்லை 10 பேர்லாம் அடிக்கல ப்ரோ. அங்கே போய் 3 பேர் அந்த எப்படி இப்போ ஒரு ஆளை போய் 10 பேர் எப்படி போய் அடிக்க முடியும்? எல்லாமே இங்க இருக்குல்ல ப்ரோ. என்னன்னா அவனுக்கான வீடியோ இருக்கு, இங்க இருந்து என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் ப்ரோ. இந்த வீடியோ இருக்குல்ல ப்ரோ, நீ பேசின வீடியோ இருக்குல்ல, இப்போ இப்போ கம்ப்ளைண்டே இருக்குது. உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிற வரைக்கும் வித்ட்ரா பண்ற வரைக்கும் டிவி உடைச்சு நம்ம மேல பழி போட்டாங்கல்ல, டெஃபமேஷன் தானே அது. போட்டு விடு, டெஃபமேஷன் கேஸ் போட்டுக்கலாம். இந்த கம்ப்ளைண்ட் நீங்க ரிட்டர்ன் எடுக்கிற வரைக்கும் அதுக்கு ஓப்பன்ல தான் இருக்கும், அது க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இல்ல ப்ரோ. அந்த தனி எங்களுக்கு என்னன்னா இப்போ மொபைல் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சிவியரா பார்க்கணும்னா இந்த இஷ்யூவை அவங்க சொல்லி ஆகணும், போலீஸ் தெரிஞ்சாகணும். இப்போ பாருங்க ப்ரோ, உங்களுக்கு லீகல் சப்போர்ட் வேணுமா? இப்போ கூட தாராளமா பண்ணிடலாம் கண்டிப்பா பண்ணலாம். ஓகேவா, பிரச்சனை இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன உங்களுக்கு டிராப் இருக்கு. ஓகே, ஒரு ஃபோன் ஓகேவா, ஃபோன் உங்களுக்கு இருக்குது, கம்ப்ளைண்ட் இருக்குது, அவங்க நம்பர் இருக்குது, உங்கள்கிட்ட நம்பர் இருக்குதா? நான் இப்போவும் சொல்றேன் ப்ரோ. ஓகே, கம்ப்ளைண்ட் இருக்குதா? கலங்கோட்டு ஸ்டேஷன் சொல்லிட்டு கூகுளில் போட்டாலே இமீடியட்லேயே வந்துடும். இந்த கம்ப்ளைண்ட் அப்பப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சார் கிடைச்சதா, என்ன இருக்குது கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி. அப்புறமா ரியலாக கிடைச்சிச்சுன்னா இமிடியேட் அவங்களே அனுப்பிச்சுடுவார், அவங்களே பார்சல் அனுப்பிச்சுடுவார். இல்லைன்னா வந்து நம்ம ஏஜென்சி சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இல்லை ப்ரோ. அவங்க இன்னொன்று சொல்கிறப்போ கோவா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படி பண்ணுவார். நீ யாரானாலும் ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்துச்சு கண்டிப்பாக நான் பார்க்கணும், அந்த மாதிரி பண்ணுவார். இப்போ வரைக்கும் நிறையா பீச்சஸ்ல எல்லாமே ஃபோன் போயிருக்கு, வச்சு திருடு போயிருக்காரு, அவங்களுக்கு பிடிச்சி எடுத்து கொடுத்துருக்காரு ப்ரோ. வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனதே பார்த்தா கோவா போலீஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னோடனே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ப்ரோ. இந்த போலீஸை பற்றி நான் ஐயாயிரத்துக்கு நீங்கள் தான் காரணம். எனக்கு என்னன்னா பண்ணுவாரா இல்லையா? இங்க வந்துட்டு நல்லா நடக்குதுன்னா இன்னும் 10 பேர் வரும். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இன்னும் 10 பேர் கோவா பத்தி பாசிட்டிவான கண்டென்ட் போடுங்க, என்னென்ன இருக்கணும் மக்கள் தெரியும். இப்படி சொன்ன இடத்துல இப்போ சொன்ன இடத்துல என்னன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா இந்த ஃப்ராடு இவங்க தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணி இவங்க தான் பண்ணியாங்க ப்ரோ. பாருங்க, நெக்ஸ்ட் வரவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கும், எல்லாமே தெரியும். நாங்களே அதோட அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுக்குறது, அதுதான் இன்ஃப்ளூயன்சர் வேலை ப்ரோ. ஒன்றும் இல்லை, நான் வந்து பர்சனலாக சொன்னேன் இல்லைடா சரி வேணாம், நம்ம ஏதாவது லைஃப்பில் ஒரு நோக்கி போய்க்கிருக்கோம், இந்த நெகட்டிவிட்டியோ இந்த பிரச்சனையோ இந்த இதெல்லாம் போக வேணாம்னு சொல்லி வீடியோ எது வேணாம் இருந்தாலும் டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் வேணாம்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வச்சேன். இப்போ நானே சொல்கிறேன், நான் மட்டும் போட மாட்டேன். இன்னைக்கு நான் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். ஒரு 100 வீடியோ உள்ள அடிச்சு விடுவேன், கண்டிப்பா 100 வீடியோ உள்ள வரும். உங்களுக்கு இங்க என்ன சப்போர்ட் நடந்துச்சு, என்ன இந்த நீங்க சப்போர்ட் பண்றது என்ன இருந்தாலும் ஒரிஜினாலிட்டி போடுங்க, என்ன இருந்தாலும் ஒரிஜினாலிட்டி போடுங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்கும் பார்க்கலாம். அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து போலீஸ் அவங்க ரெஸ்பெக்ட் தருவார். இதுக்கு நான் இவங்களுக்கு நினைச்சானா என்ன ஆனாலும் பண்ணிக்கலாம், என்ன ஆனாலும் பண்ணிடலாம். இவங்க இந்த கலங்கல் ஸ்டேஷன் டேக் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாரு சொன்னானா அவங்களுக்கு எங்க வரைக்கும் போகும், எங்க வரைக்கும் இஷ்யூ போகும், உங்களுக்கு சாரி கேட்கற வரைக்கும் விடுவாங்க. முடிஞ்சா அந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே இருக்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸர் ஆகட்டும், வேறு இன்ஃப்ளூயன்ஸாக ஆகட்டும், இது நியாயம் தெரிஞ்சால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பை. இந்த ரெசார்ட் நேம் ஷிராகோ கேலங்கோட்டில் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ரெசார்ட்டு.
இதை பற்றி நம்ம எப்படி இது பண்ணணும், கூகுள் ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூவில் போய் எல்லாமே கேவலமாக பேசுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இவனுக்குலாம் வந்து தமிழ் வந்து இவ்வளோ கேவலமாக சீப்பாக பார்ப்பானுங்க. நம்ம வந்து என்ன அங்கே போய் அவனோட போய் பிச்சை எடுத்தோம், என்ன திருடி தின்னமா, என் காசு எங்கள் காசு போட்டு நாங்கள் அங்கே ரெசார்ட் புக் பண்ணுறோம், அங்கே எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. அங்கே போனால் அந்த இடத்துல போய் நம்ம நாயை மதிக்கிற மாதிரி மதிக்கிறாங்க. அவனுக்கு என்ன மரியாதை? அதான் அவனை திருப்பி பேச நம்மளும் திருப்பி பேசணும். அவனுக்கு வந்து ஹிந்தியில் எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, திருப்பி நம்ம ஒரு வார்த்தை பேச அவங்களுக்கு கோவம் வந்துடுமா? அவங்களோட ரோசதாங்க நாங்கள், எங்களுக்கு எது வராதா? இந்த ரெசார்ட் சிராகோ கலங்கோட்டில் இருக்கு. இந்த ரெசார்ட் வந்து எல்லாம் கூகுள் ரிவ்யூவில் கிழிச்செறிங்க. அப்போதான் எல்லாம் தப்பு தப்பாக தான் அங்கே நடக்குது. தமிழ்நாடுக்கு ஒரு சேஃப்டி கிடையாது. இதை நீங்கள் மறக்காம எல்லாரும் இது கூகுள் ரிவ்யூவில் போட்டே இருங்க. அப்போதான் வந்து ஒருத்தர் புக் பண்ணும்போது இது இவ்வளோ கேவலமான ரெசார்ட் சொல்லி புக்கே பண்ண மாட்டான், பயப்படணும். நம்ம தமிழ் பசங்க அங்கே போகிறதுக்கு சந்தோஷமாக போகணும், பயந்துட்டு எதுவும் போகக்கூடாது. அங்கே போனால் நம்மளை வந்து சீப்பாக பார்ப்பான்னு பார்க்கக்கூடாது. அதை நம்ம மாற்றணும். மறக்காம இது போட்டு விடுங்க. அவ்வளோதான். பை தங்க மிஸ்.